The most trending Korean chili garlic potatoes. இது நிறைய ரீல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சீரியஸ்லி எப்படி பார்க்க அப்படைசிங்கா இருக்கும், சாப்பிடுறதுக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், பட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு முறை கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மாவு மாதிரி வேகணும். 3 உருளைக்கிழங்குக்கு 1 கப் கார்ன்ஃபிளவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு நீங்க பிசைஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸா உருட்டிக்கோங்க. இப்போ இதுல வாட்டர் பாட்டிலோட மூடியோ இல்ல வாட்டர் பாட்டிலோட மவுத்தை வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இந்த மஷ்ரூம் ஷேப் கிடைச்சிடும். நான் சொன்ன ப்ரொபோர்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு 30 பீஸ் கிடைக்கும். இந்த ரெசிபில ஃபன் பார்ட் இந்த ஷேப் பண்ணிக்கிறது தாங்க. சோ நல்லா கொதிக்கிற தண்ணியை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதெல்லாம் உள்ள சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒயிட்டா இருக்கிற இந்த மஷ்ரூம் பட்டன்ஸ் நல்லாவே டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ரெடியாவே வச்சுக்கோங்க. வேக வச்சதும் எடுத்து இது உள்ள சேர்த்துருங்க. ஐஸ் வாட்டர்ல 5 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு சாஸ் பண்ணிக்கிறதுக்கு 10 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா தூளா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது கூட நீங்க மஸ்டர்ட் ஆயில சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனலி ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மஸ்டர்ட் ஆயில் இல்லைன்னா நீங்க யூஷுவல் ஆயில யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரெடி பண்ண பொட்டேட்டோ பட்டன்ஸ் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் எள்ளும் சேர்த்துக்கலாம். சீரியஸ்லி என்னோட பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த ரெசிபி ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் they were so excited. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி